ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா பட்டர் மசாலா ரெசிபி செய்ய போகிறோம். சன்னா பட்டர் மசாலா ரெசிபி செய்யணுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே, இப்போ இன்றைக்கி மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா நேற்று ஈவினிங்கே என்ன பண்ணணுன்னா இந்த சன்னாவை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. நாங்களும் அது மாதிரி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம். இப்போ மார்னிங் என்ன பண்ணிட்டோம், தண்ணி விட்டு எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கோம். இப்போ வேக வைக்க போகிறோம். நல்லா அலசிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி ஊற வச்சு அலசி வச்ச சன்னா இப்போ வேக வைக்கிறதுனால நம்ம தண்ணியை அதில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சால்ட்டும் நம்ம கல் உப்பும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ இந்த சன்னாவை வேக வைக்க போகிறோம்னு சொன்னாலே அதுலேயே உருளைக்கிழங்கு, ஒரு முழு உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கும் அந்த சன்னாவும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்றா வேக போகுது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம் இது வேகிறதுக்கு. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் சன்னாவும் உருளைக்கிழங்கும் வெந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சன்னா பட்டர் மசாலா ரெசிபி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், சில இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக சமைக்க முடியும். ஸோ சன்னா பட்டர் மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் பட்டர். ஸோ நாங்கள் பாருங்கள், பட்டர் ஒரு கிணத்துல வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது சன்னா மசாலா. சன்னா மசாலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சன்னா மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகேவா, இது எல்லாமே நம்ம அழகாக ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக குயிக்காக சமைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி பே லீவ்ஸ், இலை, அன்னாச்சிப்பூ, கசகசா, சோம்பு, பட்டை, சுருள்பட்டை, லவங்கம், கடல் பாசி, இது மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு 15 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கையால் சும்மா நசுக்கி பார்த்தா நசுங்கிடுச்சு, அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ நல்லா வெந்துடுச்சு இந்த சன்னாவும் அதில் போட்ட உருளைக்கிழங்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சன்னா பட்டர் மசாலா ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம். சன்னா பட்டர் மசாலா ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், ஒரு 3 வெங்காயம் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு, ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா, ஆயில் சூடான உடனே வெங்காயம் போட்டிருக்கோம், இஞ்சியும் பூண்டும் போட்டிருக்கோம்.
ஸோ பச்சை மிளகாவை கீறி போட போகிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டாச்சு. தக்காளி இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பிகாஸ் அந்த சன்னாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சரி, இது வந்து ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதை நம்ம வந்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது பாருங்கள், ரெண்டுமே நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சன்னாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இதையும் ஆஃப் பண்ணியாச்சு. எதுக்காகனா இது இப்போ நம்ம ஆற விட போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 முந்திரி பருப்பை இது கூடவே போட்டுறாச்சு. இந்த ஜார்லேயே போட்டுட்டு நம்ம மொத்தமாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்க, பாருங்கள், ஆல்ரெடி நம்ம தோலோட முழுசாகவே நம்ம போட்டு வேக வச்சுருந்தோமா. இப்போ நல்லா வெந்துடுச்சு, ஆறியும் போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மேல் தோலை கை வச்சு பீல் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வேக வச்சோம் இல்லையா, அந்த சென்னாவை தண்ணியோட அப்படியே ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். சரிங்க, பாருங்கள், ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம டக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பரான சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் உரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது சின்ன சின்ன பீஸாக நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு.
சோம்பு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கறி மசாலா செட் எடுத்து வச்சுன்னா அதை போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சால்ட்டு தூவி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சோன்னே அந்த பேஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா பவுடர் கொட்டிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள் போட்டோம். சன்னா பட்டர் மசாலா ரெசிபிக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரோம் பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். அப்படியே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சன்னா மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடாக ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி ரெசிபி சமைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போது ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சன்னா வித் அந்த தண்ணி அதை அப்படியே மொத்தமாக ஊற்றிடலாம். நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சிடணும். அதையும் ஊற்றியாச்சு. இப்போது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு 12 சன்னா வந்து தனியாக ஒரு கிணத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம கையை வச்சு அது மாதிரி நசுக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான், கொஞ்சம் நசுக்கி போடலாம். இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் முழுசாகவே நம்ம போட்டோம். கொஞ்சம் நசுக்கியும் போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நம்ம ஒரு 12 பீஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். நல்லா வேக வச்சது. அதை நல்லா நசுக்கி கடாயில் போட்டாச்சு. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ கொதிக்கிறதுக்கு விடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து சுண்டி வந்துடும். ஸோ 10 நிமிஷம் விட்டாச்சு. நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க. இப்போ லைட்டாக சக்தி கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பட்டர் போட்டாச்சு. பால்கோவா போட்டுக்கலாம். ஸோ வெண்ணெயும் போட்டாச்சு, பால்கோவாவும் போட்டாச்சு. பட்டர் வந்து அன்சால்டட் பட்டரு. நீங்கள் பாருங்கள், அமுலோட அன்சால்டட் பட்டர் இதுதான் நாங்கள் போட்டோம். ப்ளஸ் பால்கோவா போட்டிருக்கோம். போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா சூப்பரான டேஸ்டான சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக கஸ்தூரி மெத்தி வந்து போட போகிறோம். கஸ்தூரி மெத்தினா இதுதான், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு இலை மாதிரி இருக்கும். இந்த இலை நல்லா காஞ்ச இலை தான். இது நல்லா கையை வச்சு நல்லா நுணுக்கி நம்ம போட போகிறோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டோட கஸ்தூரி மெத்தி. ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி ரெசிபிக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ். ஸோ கஸ்தூரி மெத்தி வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நான் காமிச்சேன் இல்லையா, கஸ்தூரி மெத்தி ஒரு இலை மாதிரி இருக்குன்ட்டு. கொஞ்சம் இலை தான் நம்ம போட போகிறோம். இந்த இலையை லைட்டாக ஹீட் பண்ணி நுணுக்கி தான் போடணும். ஸோ லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கஸ்தூரி மெத்தி ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நீங்களும் சமைக்கும்போது இது மாதிரி தான் பண்ணணும். கையை வச்சு நல்லா நுணுக்கி அப்படியே கடாயில் தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரெடி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரெடி. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் எல்லா பிளேசஸ்லையுமே கிடைக்கிது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த சன்னா பட்டர் மசாலா ரெசிபி ரெடி பண்ணணுன்னா நல்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி சூப்பரான டேஸ்டியான ரெசிபிஸ் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெலாம் நார்த்து சைடில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த சன்னா பட்டர் மசாலா ரெசிபியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.